பிரைஸ் அலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத்த மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம். இந்த நாள் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு சமாதானங்களை கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு சமாதானம் அருள்வார். நம்ம என்ன காரியத்தில் மனம் சோர்ந்து போய் பாரத்தோடு இருக்கிறோமோ, உங்கள் சரீரத்தில் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பலன் கொடுப்பாரு. தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நீங்கள் குறை பெற்று போனால், தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதப்பா. குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, நெருக்கமாக இருக்கு, இக்கட்டுகளாக இருக்கிறதுல ஒரு மாறுதல் வராதா, இதுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அநேக நாட்கள் ஏங்கி கலங்கி பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாட்களில் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பரிபூர்ணமான ஒரு சமாதானங்கள், ஒரு ஆசீர்வாதங்களை தந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பான இயேசு சாமி, தேவரே தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த 3 வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நீங்கள் காண செய்யுங்க, பொறுப்பெடுங்க. நல்ல பிதாவே, ஆமென்.